போட்டியிடுவதற்கு முதலாக நாம் தமிழர் கட்சி தேர்தல் ஆணையத்திட்ட சின்னங்கள் ஒதுக்கி கேட்கும்போது நான் மயிலை கேட்டேன், தேசிய பறவையை. அது உயிரோடு இருக்கிறத தர முடியாதுன்ட்டாங்க. தேசிய பறவைலாம் தர முடியாதுன்னாங்க. அப்போ தேசிய மலரை ஏன் பிஜேபிக்கு கொடுத்தீங்கன்னு கேட்டேன். அது அப்போன்னாங்க. அப்போ உயிரோடு இருக்கிறத கொடுக்க முடியாதுன்னா யானை எதுக்கு மாயாவதி அம்மாவுக்கு சின்னமாக கொடுத்தீங்கன்னு கேட்டேன். அதெல்லாம் அப்போ நடந்துருச்சுனாங்க. அப்போ பின்னாடி பிறந்ததும் வளர்ந்ததும் தான் நாங்கள் செஞ்ச பிரச்சனையை அந்த நாட்டுக்குன்னு கேட்டேன். அதுக்கு பதில் இல்லை. காளமாடு சின்னமாக கேட்டேன், உயிரோடு இருக்கிறத தரதில்லைன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் அதே தேர்தல் ஆணையம் இப்போ எனக்கு விவசாயியை கொடுத்துருக்கு. இதுக்கு என்ன அர்த்தம்னா, அந்த விவசாயம் உயிரோடு இல்லைன்னு அது கருதிது. ஏன்னா உயிரோடு இருக்கிறத தரதில்லைன்னு முடிவெடுத்தவர்கள் இப்போ எனக்கு விவசாயியை கொடுத்துருக்காங்க. இதையே எனக்கு சின்னமாக கொடுத்துருக்காங்கன்னா, உயிர் கொடுத்தாவது இந்த விவசாயிகளை காப்பாற்றிடுவேங்கிறதுனால, எப்படியாவது உயிர் கொடுத்து இதை காப்பாற்றிடுவோங்கிறதுனால எங்களுக்கு இதை சின்னமாக கொடுத்துருக்காங்க. அவங்க கொடுத்துருக்கிறது கரும்பு விவசாயி அப்படின்னு. இங்கே விவசாயியில் கரும்பு விவசாயி, கத்தரிக்காய் விவசாயி, வாழை விவசாயி, தென்னை விவசாயிலாம் கிடையாது, விவசாயி தான். அதனால் நாங்கள் விவசாயி என்றே மக்கள்கிட்ட கொண்டு போக இருக்கிறோம். உழவினார் கைமடங்கின் இல்லை, விளைவதும் விட்டோம் என்பார்க்கின் நிலை என்று வள்ளுவ பெருமானார் தந்தரளிய மறைமொழியில் சொல்கிறார். உழவன் கைமடங்கி படுத்துட்டான்னா எதுவும் வேண்டாம் என்று துறவரம் பூண்டு போன துறவி கூட வாழ முடியாதுங்கிறார். உழவின் பெருமையை இதைவிட உலகத்தில் யாரும் சொல்ல முடியாது. அந்த பெருமைமிக்க மூதாதையினுடைய வாரிசுகளுக்கு உழவர் குடியோன்கிற இந்த சின்னம் வந்திருக்குது. நியாயமாக இதை உழவன் என்று தான் சொல்லியிருக்கணும், வேளாண் குடியோன் என்று சொல்லணும் தமிழில். அதை இடையில் இது ஒரு வேற்று சமஸ்கிருத மொழி சொல்லாக இருந்தாலும் அறிமுகமாயிடுச்சு. அதனால் இதை கொண்டு போவோம். கால ஓட்டத்தில் நாங்கள் இதை வேளாண் குடியோன் என்று மாற்றுவோம். உழவின் பெருமைகளை சொல்லிக்கொண்டே போகலாம். உழுதுண்டு வாழ்வாரை வாழ்வார், மற்றவரெல்லாம் தொழுதுண்டு பின் செல்பவர் என்று தமிழ்மறை போதிக்குது. உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம், வீணை உண்டு கொளுத்திருப்போரை நிந்தனை செய்வோம் என்று பெரும்பாவளன் நம் பாட்டன் பாரதி பாடுறான். உழவு இல்லைன்னா உணவு இல்லை, உணவு இல்லை என்றால் உயிர்கள் இல்லை, உயிர்கள் இல்லை என்றால் உலகம் இல்லை. எனவே உழவை மீட்போம், உலகை காப்போம் என்ற முழக்கத்தோடு நாங்கள் இந்த தேர்தலை எதிர்கொள்ள இருக்கிறோம். இந்த விவசாயி சின்னத்தோடு அதை எனது தாய் தமிழ் உறவுகள், என் அன்பு சொந்தங்களிடத்தில் அறிமுகம் செய்வதில் மகிழ்ச்சி அடைகிறோம். நன்றி. அவ்வளோதான், போகலாம்ல. இருபத்தி 2 எங்களுடைய வேட்பாளர்கள் கட்டுத்தொகை செலுத்துகிறாங்க, அதாவது வேட்புமனு தாக்கல் செய்கிறாங்க. 23 மாலை மயிலை மாங்கொல்லையில் வச்சு மொத்த வேட்பாளர்களையும் நாங்கள் அறிமுகப்படுத்திருக்கிறோம். இதில் 20 பெண் வேட்பாளர்கள், 20 ஆண் வேட்பாளர்கள். அதே போல் சட்டசபைக்கும் சரிபாதி பெண்களுக்கு வாய்ப்பு இடைத்தேர்தலையும் நாங்கள் கொடுத்துருக்கோம். அது ஒரு பெரிய மாறுதலாக இருக்குது. இப்போ அந்த செய்தி பரவ அம்மையார் மம்தா பானர்ஜி 41 விழுக்காடு பெண்களுக்கு கொடுத்ததும், ஒரிசாவில் 33 விழுக்காடு அந்த மாநில முதல்வர் ஒதுக்கியிருப்பதும் நம்பிக்கையை தருது, மகிழ்ச்சியை கொடுக்குது. நாங்கள் இந்த தேர்தல் மட்டும் இல்லை, இனி வரும் காலங்களையும் தொடர்ச்சியாக சம வாய்ப்பு கொடுப்போம். நாங்கள் பெண்களுக்கு தனி தொகுதி கேட்டு கோரிக்கை முன் வைக்கிறோம். எப்படி தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு தனி தொகுதி இருக்கோ, பழங்குடி மக்களுக்கு தனி தொகுதி இருக்கோ, அப்படி மீனவர்களுக்கும் பழங்குடிகள் என்று அறிவித்து மீனவர்களுக்கும் தனி தொகுதி கொடுக்கணும். பெண்களுக்கு 33 விழுக்காடு என்றால் 33 விழுக்காடு நீங்கள் பாராளுமன்ற சட்டமன்ற தேர்தலுக்கு தனி தொகுதி, பெண்களை மட்டும்தான் நிறுத்தணுங்கிற அந்த பிரதிநிதித்துவத்தில் தொகுதி கொடுக்கணும்னு கோரிக்கை வச்சு போராடுறோம். அதை நாங்கள் எங்களிலிருந்து தொடங்கணும்னு நினைக்கிறோம். அது தொடங்குறோம். 25 எங்களுடைய நாம் தமிழர் கட்சியினுடைய பரப்புரை பயணம் தொடருது. குறிப்பாக என்னுடைய பயணம் புதுச்சேரியிலிருந்து கடலூர் தொடர்ந்து அப்படியே பரப்புரை பயணம் தொடரும். அவ்வளோதான் செய்தி. வேறு ஏதாவது இருந்தால் கேள்வி. சார், சாதி பாஷா மரணத்தில் திமுக கலந்துருக்குன்னு சொன்ன வைகோ இன்னைக்கு திமுக கூட வச்சிருக்காரு.
வார்டு கவுன்சிலர் கூட அது தகுதி இல்லாதவர் தான் நீங்க முதல்வர்னு சொன்னவர். ஒண்ணுமே தெரியாத மண்ணுங்கன்னு சொன்ன அன்புமணி ராமதாஸ் இன்று அதிமுகவோட கூட்டணி வச்சிருக்கு. தரம் கெட்ட மக்கள் கூட நான் கூட்டணி வச்சு நான் வெக்கப்படுறேன்னு சொன்ன ஜெயலலிதா இதுக்கு கட்சி இந்த தேமுதிகவோட கூட்டணி வச்சிருக்கு. இந்த மாதிரி நடக்கிற இந்த கூட்டணி விஷயத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? நான் என்ன சொல்கிறேன், உங்களுக்கு நிறைய வேலை இருக்குது. இந்த இந்த ஊடகங்களை வச்சு புரணி பேசுகிறத விட்டுருவோம். தயவு செய்து உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன், என்னை இதில் இழுத்து விடாதீங்க. நான் நிறைய உங்களை கெஞ்சி கேட்டு இங்கே பாரு, மக்கள் மிக நுட்பமாக கவனிக்கிறாங்க. இவ்வளோ வலிமை மிக்க ஊடகங்களை வச்சுக்கிட்டு நம்ம புரணி பேசிட்டு கூடாது. உங்களை பற்றி அதை சொல்கிறாங்களே, அவர் அப்படி பெண் நல்லா இல்லை. நீங்கள் நிறைய வேலை செய்ய வேண்டியது இருக்குது. தயவு செய்து ஒரு தூய அரசியலை, நல்ல அரசியலை கொண்டு போகிறதுக்கு பாடுபடுவோம். தெரிஞ்சு போச்சுல்ல, போயிட்டாங்க. ஆமாம் போயிட்டாங்க, இப்போ என்ன செய்கிறது? கவுண்டமணி சொன்னார்ல, அரசியலில் இதெல்லாம் சகஜமப்பா. நாங்கள் நிற்கிறோமா, நான் சமரசம் இல்லாமல் சண்டை போடுறேன்னா, பாராட்டினா பாராட்டுங்க, திட்டுனா திட்டுங்க, அவ்வளோதான். நீங்கள் விட்டுருங்க. பிஜேபி மீனவர்களுக்கு தனி அமைச்சர் வைக்குது, அது மாதிரியா? இதெல்லாம் முன்னாடியே செஞ்சு முடிச்சிருக்கணும். இத்தனை ஆண்டுகளில் ஒரு அடிப்படை எது, கடல் விவசாயம், மீன்பிடி தொழில், நில விவசாயம், வேளாண்மை, இதுக்கெல்லாம் முதல்ல செஞ்சு வச்சுருந்துருக்கணும். இனிமேல் செய்வேங்கிறாங்க, செஞ்சால் பாராட்டுவோம், மகிழ்ச்சி அடைவோம். என்னது அது அது நான் இப்போவும் சொல்கிறேன், அது அப்பட்டமான நாடகம். பாரதிய ஜனதா தன் ஆட்சி அதிகாரத்தை வச்சுக்கொண்டு நம்ம எப்படி வேண்டுதலுக்கு கோயிலில் ஆடுகள் கோழிகளை பலியிடுவோமோ அப்படி நம்ம இராணுவ வீரர்களை உயிர் பலி, ரத்த பலி கொடுத்து பலியிட்டுட்டது. நாம் இந்த ஊடகத்தின் வாயிலாக மக்களுக்கு முன்னாடி நான் எழுப்புகிற கேள்வி ஒரே கேள்வி, இப்படி ஒரு புல்வாமா மாவட்டத்துக்குள்ளே இப்படி ஒரு தாக்குதல் நடத்தப்பட போகுது என்பது தெரியுமா தெரியாதா? தெரியாது என்றால் எதுக்கு இவ்வளோ பெரிய பதவியில் வச்சுட்டு உட்காந்துருக்கீங்க நீங்கள்? அதுக்கு ஒரு பாதுகாப்பு அமைச்சகம், அப்புறம் உள்துறை அமைச்சகம், அப்போ பிரதமர், இவ்வளவு உயர்ந்த பதவிகளில் நீங்கள் எதுக்கு இருக்கீங்க? தெரியாதுன்னு சொல்கிறதுக்கா? தெரியும்னா ஏன் தடுக்கலை? இதுதான் கேள்வி. இதுக்கு ஏதாவது பதில் இருக்கா? ஆனால் இந்த கேள்வி எழுப்புற எல்லாம் தேச துரோகி, சுட்டுப்பிடி, நாட்டை விட்டு விரட்டு. என்னது இது? ஒரு நீட்டு தேர்வு எழுத போகிற என் தம்பி தங்கச்சியில் என்ன பாடுபடுத்துனீங்க? நீங்கள் தோடை எடுத்தீங்க, தொங்கட்டான் எடுத்தீங்க, மூக்குத்தி எடுத்தீங்க, துப்பட்டா எடுத்தீங்க, கையை வெட்டி விட்டீங்க, அவ்வளோ சோதிக்கிறீங்க. வானூர்தி நிலையத்தில் எவ்வளவு எங்களை சோதிக்கிறீங்க? ஒரு பயணம் செஞ்சு வர்றதுக்குள்ளே பைய எடுக்கிறீங்க, அதை திறந்து பார்த்துட்டுங்கிறீங்க, அந்த பெட்டியை காட்டுங்கிறீங்க, ஒரு வாசனை திறவி இருந்தால் அதை திறந்து காட்டுங்கிறீங்க, சாப்பிட பொருள் இருந்தால் அதை எடுத்து வச்சுருக்கிறீங்க. இவ்வளோ சோதிக்கிறீங்கல்ல. ஆதார் அட்டை எது கொடுத்தீங்க? சொந்த நாட்டு மக்களை சந்தேகிக்கிறீங்க. குடிகள்கிட்ட பாதுகாப்பு கருதி நாங்கள் ஆதார் அட்டை வாங்குறோன்றீங்க. இவ்வளவு இப்போ செய்கிற நீங்கள் எப்படி 15 கிலோமீட்டர் ஒருத்தனை ஓடி வர விட்டீங்க? ஒரு வண்டியை 1 கிலோமீட்டருக்கு ஒரு தடவை சோதனை சாவடி இருக்குதுங்க, உயர் பாதுகாப்பு கட்டமைப்பு, அதுக்குள்ளே 350 கிலோ வெடிமந்தை ஏற்றிக்கிட்டு ஒரு வண்டி வருது அப்படின்னா நீங்கள் என்ன நாட்டு மக்கள் காட்ட நினைக்கிறீங்க? இவ்வளவு இராணுவம், இவ்வளவு உளவு கட்டமைப்பையும் தாண்டி ஒற்றை தீவிரவாதி வலிமையானவன்னு காட்ட நினைக்கிறீங்களா? எப்படி இது? நாட்டின் பாதுகாப்புக்கு நின்ன வீரர்களை பலியிட்டுட்டது இந்த ஆட்சி இல்லை. இப்போ இது இராணுவ வீரர்களின் தியாகம். அதை வச்சு அரசியல் செய்வதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? தங்களுக்கான அரசியல் ஆக்கிக் கொள்வதை எப்படி பார்க்குறது? இப்படித்தான் கார்கில் போர், அதை கார்கில் வீரரே என்று வாஜ்பாய் அழைச்சி கொண்டு வந்துக்கிட்டு இருந்தாங்க. இப்படி மோடி உட்பட எல்லாருமே தங்களுடைய இதில் காவலர்கள், அது என்ன சவுக்கிரார், என்னது சவுக்கிதார்னு போட்டுக்கிறத எப்படி பார்ப்பீங்க? காவலர்கள்னா என்ன காவலர்கள்? நாட்டின் இராணுவ வீரர்களையே பாதுகாக்க முடியாதவர்கள் என்ன காவலர்கள்? இந்த காவலர்கள் பாதுகாப்புத்துறை அமைச்சகத்திலேருந்து ரபேல் போர் விமான அந்த கோப்புகள் காணாமல் போயிடுச்சுங்கிறாங்க. ஒரு அற்ப கோப்பை பாதுகாக்க முடியாதவர்கள் காவலர்கள்னு போட்டுக்கொள்வது எப்படி? இப்போ இது தேர்தலுக்காக செய்யப்பட்டதுங்கிறது தெரியுதா இல்லையா? அப்படின்னா அந்த வீரர்களின் தியாகத்தை நீங்கள் போற்றணும். சரி, காவலர்கள் நீங்கள் எப்படி போட்டுக்கிறீங்க? அவனை காட்டுங்க, அந்த இறந்து போன 42 வீரரையும் காட்டுங்க நாட்டின் காவலர்கள்னு. நீங்கள் எப்படி போட்டுக்கிறீங்க? அவர் உடனே எடியூரப்பா சொல்கிறாரு 22 இடம் கர்நாடக மாநிலத்தில் கூடுதலாக நாங்கள் வெல்லுவோம்னு. மோடி அலை வீசுதுங்கிறாரு. அங்கே குஜராத்தில் ஒரு செய்தி பிரிவு செயலாளர் சொல்கிறாரு இந்த அலையை அப்படியே ஓட்டா மாற்றுங்கன்ட்டு. அப்போ உங்கள் திட்டம் என்ன? அமைதிப்படை படத்தில் அண்ணன் சத்யராஜ் எங்கள் அப்பா மணி ஒன்று குளிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அப்போ இந்த டவுசரை யார் புளியறதுன்னு சண்டை நடக்கும்.
சண்டை அடித்தோடனே ஏதோ பேசிக்கிட்டு இருந்ததை மறந்துடுவாங்க. மணியா நம்ம ஏதோ பேசிட்டு இருந்தோம்டா என்னன்னு கேட்பாரு அண்ணன் சத்யராஜ் எங்கள் அப்பா. அது என்ன இந்த சண்டை அடித்ததில் பிடிச்சிக்கிட்டதில் மறந்துட்டேன்னா அப்படின்னு. அப்போ சண்டை அடிச்சுக்கிட்டா பழசெல்லாம் மறந்துடுமா அப்படின்னு. ஆமாம் அப்போ சண்டையை போட விடுறான்னு சொல்லி ஒரு கலவரத்தை மூட்டுவார். அதே தான் இது. இன்றைக்கி ஜிஎஸ்டி, பண மதிப்பிழப்பு, எவ்வளவோ கொடுமைகள் நடந்திருக்குது இந்த நாட்டில், சொல்ல முடியாத கொடுமைகள். அதை மறைக்கிறதுக்கு இந்த சண்டையை போட்டு நாங்கள் தான் நாட்டின் பாதுகாவலர்கள், எங்களால் தான் நாட்டை பாதுகாக்க முடியும். சரி, நம்ம வீரர் விமான வீரர் போனார் அபிநந்தன், அவர் போன விமானம் ஏன் கீழே விழுந்துச்சு? அதே யாருமே கேள்வி எழுப்புறதில்ல. ஏன் கீழே விழுந்துச்சு? அதுக்கு பதில் இல்லை. கேட்டால் இராணுவ வீரரை விமர்சிக்கிறாரு, தேசத்தை விமர்சிக்கிறாரு. என்ன தேசம் உங்களுது தானே, எங்களுது இல்லையா? நாங்கள் வரி கட்டல, வாக்கு செலுத்தலையா? என்னமோ தேசப்பற்றாளர்கள் வீரர். நாட்டின் பாதுகாப்பு துறையில் அந்நிய முதலீடை கொண்டு வந்துட்டு நாட்டை பாதுகாக்கிறோன்னு பேசுகிறது பைத்தியக்காரத்தனம் இல்லையா? பாதுகாப்பு இராணுவ தளவாடங்கள் உற்பத்தியில் முழுக்க அந்நிய முதலீடு. வெளி முதலாளிகள் வந்து தயாரித்து கொடுப்பான். என்ன தரத்தில் கொடுப்பான்? என்ன பாதுகாப்பு இருக்கும்? முன்னாடிலாம் இராணுவ ரகசியம்னு ஒன்று வச்சுருந்தோம், இப்போ அதெல்லாம் கிடையாது. அமைதியாக இருக்கிறதுனா அது இது வந்து சகித்து கொள்ள முடியாத ஒரு கொடுங்குற்றம். அதில் சம்மந்தப்பட்டவர்கள் வந்து என்ன பேச முடியும்? தொடர்பு இருக்குதுங்கிறாங்க, அதுக்கு உரிய நடவடிக்கையும் இல்லை. மாணவர்கள் வந்து பல கல்லூரிகளில் உள்ளிருப்பு போராட்டங்களை நடத்தி கொண்டிருக்கிறாங்க. அதில் அந்த போராட்டங்களை கொண்டு வருவதும் இல்லை. ஏன்னா நாடங்களும் வீரியமான போராட்டம் வெடிச்சிருன்ட்டு. அது தேர்தல் நேரத்தில் வந்தால் தங்களுடைய வாக்கை பாதிக்கும், வெற்றியை பாதிக்குங்கிறதுனால மூடி மறைக்க நினைக்கிறாங்க. அது எங்களை போன்றவர்கள் நாங்கள் அதை பொது வெளியில் மக்கள்கிட்ட எடுத்து கொண்டு போவோம். இது வந்து இது ஒரு சொந்த கட்சி பிரச்சனை. இது நாட்டுக்கு மக்களுக்கு பிரச்சனை இல்லை. அது பரவி அதுவாக வரல, பரப்பி விடுறாங்க. அதுவாக பரவுக்கு அந்த கிருமி அது. இது ஒரு இது நம்ம மேலே அவ்வளோ அன்பு வச்சுருக்காங்க, பரப்பி விடுவோம் அப்படின்ட்டு. அது ஒன்றும் இல்லை. அது வேட்பாளரை தேர்வு செய்வது எப்படி, யார் தகுதியான வேட்பாளர்லாம் முடிவு பண்ணுறது, அதுக்கு ஒரு தலைமை இருக்குது, கட்சி இருக்குது, குழு, அதெல்லாம் பார்த்து கல்வி பல தகுதிகள் பார்த்து எல்லாம் நிறுத்தணும். அது விளையாட்டு காரியம் இல்லைல்ல. அவரவர்னா நீங்கள் ஒரு வேட்பாளர் கொடுப்பீங்க, ஒரு வேட்பாளர் கொடுப்பீங்கன்னா கட்சியில் இருக்க 1000 பேரை நிறுத்த முடியாதுல்ல, ஒருத்தருக்கு தானே வாய்ப்பு கொடுக்க முடியும். அது மாதிரி வர சிக்கல், அது ஒரு சாதாரண பிரச்சனை. நாங்களும் வாரிசுகள் தான், ஏழை எளிய பாட்டாளி பராரிகளின் வாரிசுகள். நாங்களும் வாரிசுகள் தான், எளிய மக்களின் வாரிசுகள். அது ஒரு கொடுமை தான். நீங்கள் வந்து இப்போ இந்த நாடுலாம், எங்கள் அண்ணன் அறிவுமை தான் ஒரு கவிதை எழுதுனாங்க. மோதிலால் நேரு வந்து நாட்டுக்காக வீட்டை கொடுத்த குடும்பம், நாட்டுக்காக வீட்டை கொடுத்த குடும்பம்னாங்க. உங்களுக்கு தெரியும் நேரு குடும்பத்தை. எங்கள் அண்ணன் எழுதினார், டே அந்த வீட்டுக்காக 50 ஆண்டுகளாக நாட்டை கொடுத்துருக்கோம்டா, அதையும் கொஞ்சம் பேசுங்கடான்ட்டு. இது என்னமோ இந்த ராகுல் காந்தி சோனியா காந்தி குடும்ப சொத்து மாதிரி. அண்ணன் தலைவர், தங்கச்சி பொதுச் செயலாளர், அது ஒரு கட்சி. திராவிட கட்சி இல்லை அவங்க அது சேர்த்துக்கிற மாட்டோம். அவங்க தத்துவ நிலைப்பாடே நாங்கள் வேறு, அவங்க வேறு, அது சேர்த்துக்கிற மாட்டோம். நீங்கள் அந்த வார்த்தையை தப்பாக சொல்லக்கூடாது. வாழ்த்து சொல்லுவது வேறு, ஆதரவு கொடுக்குறங்கிறது வேறு. அதை மறுபடியும் ஆதரவு சொல்கிறீங்க. வாழ்த்து அவரோட ஏன் நான் இணைஞ்சு போட்டிடணுங்கிறீங்க? அவர்கிட்ட போய் சொல்லுங்கள். அவர் வந்து நடிகை வயசுலையும் நடிப்புலையும் தான் மூத்தவர் வெளியே, அரசியலில் நான் தான் பெரிய தலைவங்க. அவர்கிட்ட போய் சொல்லுங்கள். அவர் வந்து அவரோட போய் வேணால் இணைஞ்சு போட்டிடுங்கன்னு. அவருக்கு வந்து முடிவு செய்யலை, நான் முடிவு செஞ்சுருக்கேன். நான் தமிழன், இது என் தாய் நிலம். இது கேளுங்க, நான் ஒரு கொள்கையை முடிவு பண்ணியிருக்கேன். நாங்கள் தமிழர்கள், இது எங்கள் தாய் நிலம், இந்த மண், இந்த மண்ணின் மக்களின் நலம், மண்ணின் வளம், இதுகளை காப்பாற்றுவது, மொழி, கலை, கலாச்சாரம், பண்பாடு, வழிபாடு இதெல்லாம் பாதுகாப்பது. நாங்கள் ஒரு கொள்கை வகுத்து போகிறோம். அவர் அதில் எதையுமே சொல்லலை. அவர் இந்தியரா, திராவிடரா, தமிழரா, அதுலேயே அவருக்கு தடுமாற்றம் இருக்குது. அவர் வந்து
திடீர்னு வந்து அவரோட போய் நீங்கள் சேருங்க அப்படி சொல்ல முடியாது. அவருக்கு அவருக்கு எனக்கு அது தகுதி, எனக்கு ஒரு அடையாளம், அது அவருக்கு. தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடான்னு சொன்னதெல்லாம் பைத்தியக்காரனா? அவெல்லாம் பைத்தியக்காரனா? நறுக்குவம் பகையின் வேர் சிறுத்தை பெருங்கூட்டம் நாம் தமிழர் என்று முரசறைவாய். அவன் அந்த அவன்லாம் புரட்சி பாவலன்னு சொன்னாங்களே, அவன்லாம் லூசா? அப்போ பைத்தியமா? என்ன நீங்கள் தமிழர் என்ற ஒரு இனம் உண்டு, தனித்தே அவருக்கு ஒரு குணம் உண்டு, அமிழ்தம் அவரது மொழியாம் அன்பே அவரது வழியாம்னு பண்ண நாமக்கல் கவிஞர்லாம் பைத்தியக்காரரா? என்ன செந்தமிழ் நாடு என்னும் போதினிலே இன்ப தேன் வந்து பாயுது காதினிலேனா, எங்கள் தந்தையர் நாடு என்ற போதினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சு நிலைன்னு. நல்ல